10ஆம் தேதி சேலரி வந்துச்சு. ஓ பரவாயில்ல, இன்சென்டிவ்லாம் போட்டு 18,300 வந்துக்குது. பரவாயில்ல. அப்பா அப்பா சொல்லுப்பா. எங்க பாக்குற? இங்கே தான் ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்துனுக்குறேன். சேலரி வந்துட்டுக்குது. அப்படியா? ஒண்ணும் இல்ல, ரீசார்ஜ் ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு இன்னைக்கு. ரீசார்ஜா? ஆமாப்பா, அது காலி ஆயிடுச்சு. ஆ இந்த கொஞ்சம் ரீசார்ஜ் மட்டும் பண்ணி விட்டுறேன் அப்பாக்கு. அதானப்பா, அந்த 350 ஏதோ போடுவேன். அதேதான்ப்பா பண்ணி சரிப்பா, விட்டுருப்பா. போடுறேன்ப்பா. சரிப்பா சரிடா. நம்மளும் வந்தவொடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அம்மா கூப்பிடுது. அப்பா ரீசார்ஜ் பண்ணல, அதுக்கு தான் இருக்கும் போது. சொல்லுமா கண்ணா, எங்க இருக்கிற? இப்போதான் ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்துனுக்குறேன். அப்படியா? சேலரி வந்துச்சு இன்னைக்கு. வந்துச்சா? கரெக்டான நேரத்துல கால் பண்ணிருக்கேன் நானு. என்னம்மா அப்பா ரீசார்ஜ் பண்ணிட்டமா? அப்பாக்கு பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் பண்ணிடுறியா? அம்மா நாடகம் எல்லாம் பாப்ப, தெரியல உனக்கு? சமையல் வீடு எல்லாம் பாப்பேன். முடிஞ்சிச்சா? ஆமாப்பா. இந்த 350 என்னடா 350? அப்ப எனக்கு இல்லம்மா பண்ணிடுறேம்மா. 350 கேட்டம்மா. என்னம்மா கேட்ட? சரி வைமா, பண்றேன் வைமா. சரி ராஜா. ஐயோ பொண்டாட்டி. சொல்லுமா. எங்க இருக்கீங்க? ஆபீஸ் விட்டு இப்பதாம்மா வரேன். சேலரி வந்துச்சு இன்னைக்கு. சேலரி வந்துச்சா? வந்துச்சுமா. என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணல? இப்பதாம்மா வெளியே வந்தேன், அதுக்குள்ள அப்பா பண்ணாரு ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னு. அப்பா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க சேலரி வந்தது? அவங்க தாம்மா ஃபோன் பண்ணி ரீசார்ஜ் பண்ண சொன்னாங்க. அவங்க ஒன்னு சொல்லிட்டீங்க அப்போ? நான் சொல்றது முதல்ல கேளு. என்னத்துக்கு ஃபோன் பண்ண அதை சொல்லு. ஒண்ணும் இல்ல, என் பேலன்ஸ் காலி ஆயிடுச்சு, நீங்க ரீசார்ஜ் பண்ணணும், தெரியுமா உங்களுக்கு? உனக்கும் ரீசார்ஜ் காலி ஆயிடுச்சா? ஆமா. எவ்வளோ ரீசார்ஜ் எவ்வளவு தெரியாது உங்களுக்கு? பண்றேன், எவ்வளவு பார்த்து பண்றேன். நானே பண்றேன். பண்ணுங்க. வேண்டாம் விருப்ப சொல்லுங்க. நம்மளும் வரதும் ஒண்ணுதான், வரதும் எதுவும். நீங்க பண்ணுவீங்க. வை பண்ற வை. தங்கச்சி அண்ணா எங்க இருக்கண்ணா? பண்றேன் 10ஆம் தேதி வந்தாலே என் தரம் போடணும் போடுது. 10ஆம் தேதி வந்து மொத்தம் 4 ரீசார்ஜ் போயிட்டு 350. ஐயோ 1500 ரூபாய் போச்சே. எந்த வேற காலியாக போகுது? ஐயோ இவன் ரீசார்ஜ் பண்ண சொல்லுவானே, கட் பண்ணிவிடும். ஐயோ திருப்பி கூப்பிட்றானே. மச்சான் சம்மடா, நீ வேற அந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டுருந்தியா? டேய் என்ன விஷயம் சொல்றா? டேய் நானே இருக்கேன்டா மச்சான். ஒன்றும் இல்லை, ரீசார்ஜ் கொஞ்சம் முடியுது, இந்த 3 மாசத்துக்கு எனக்கு பண்ணு, அது கொஞ்சம் பண்ணிடுறா. டேய் ரீசார்ஜ் வேலை எல்லாம் ஏற்றிட்டு இருக்கிறான்டா. ஆல்ரெடி 350 4 பேருக்கு பண்ணிக்கிறேன். எந்த வேற முடிய போகுது? உந்து வேற 1000 சில்லற வரண்டா. டேய் மச்சான் மொத்தம் ரீசார்ஜே போடும் போல இருக்குதுடா. மச்சான் காசு பத்திலாம் பேசுறேன் என்கிட்ட. டேய் காசு பத்தி பேச, நான் யார் தெரியுமாடா? மச்சான் டேய் இனிமே எனக்கு சம்பளமே வேணாம்டா. தயவு செய்து நீங்களே வச்சிருந்தீங்க. என்ன பண்ணீங்க? டேய் நான் யாருன்னு தெரியாடா. வச்சறா. டேய் பண்ணி தொலைறேன்டா. வைடா. வாடா. மல்லிகை சாமான்லாம் அங்க வச்சிட்டமா? வச்சிட்டியா? 1000 ரூபாயில 300 ரூபாய் மீதிக்குது. அந்த 300 ரூபாய் நீ வச்சுக்கோ. அம்மா அது பேலன்ஸ் காலி ஆயிடுச்சுடா. சரி நீ என்ன பண்ணு, அந்த 2 ஜிபி இது பண்ணுவல. ஆமா 300 ரூபாய் அது பண்ணிடு எனக்கு. நீ இன்னும் அந்த காலத்துலயே இருக்காத. 2 ஜிபி இப்போ 350 ரூபாய், 1.5 ஜிபி தான் வரும் 300 ரூபாய்க்கு. பண்ணட்டுமா வேணாமா? அப்போ 2 ஜிபினா 350. அம்மாவை ஏமாத்த பாக்குறேன். உன்னை ஏமாத்தி என்னமா பண்ண போறேன்? நீ ஏன் போய் பண்ணிக்கோ. என்னமா நான் 50 ரூபாய் ஏமாத்தி தான் வீடு கட்ட போறேன். ரீசார்ஜ் கூட பண்ண மாட்டேன். சரி அம்மாக்காக ரீசார்ஜ் கூட பண்ண மாட்டேன். குடுமா 50 ரூபாய் நானே போட்டு பண்ணிடுறேன். குடுமா 50 ரூபாய் எங்க இந்த போட்டு பண்றேன். இந்த பொய்யெல்லாம் சொல்லாத. அது 300 ரூபாய் தான் எனக்கு தெரியும். 350 ரூபாய் சத்தியமா உன் கால வைட்டா. நீ வேணாப்பா ரீசார்ஜ் என்ன பண்ணுவேன்? எனக்கு நான் பண்ண மாட்டேன். 50 ரூபாய் நானே போட்டு பண்ணிடுறேன். போமா. ரீசார்ஜ் வரையும் ஏற்றிட்டானுங்களா? சாதாரணமாக ரீசார்ஜ் பண்ண முடியல, இல்லை ரீசார்ஜ் வரை ஏற்றிட்டானுங்க. ஒன்றும் புரியல. 300 ரூபாய்க்கு நல்லா 2 ஜிபி போட்டிருந்தேன், நல்லா யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ 300 ரூபாய்க்கு 1.5 ஜிபி வருது. அந்த 1.5 ஜிபி ஒரு நாளைக்கு எப்படி காலி ஆகுதுன்னே தெரியல. பேசாமல் ஃபோன்லாம் தூக்கி போட்டு பட்டர் ஃபோன் வாங்கலான்னு இருக்கிறேன். என்ன சொல்லு. இந்த iPhone 17 இன்னைக்கு லான்ச் ஆயிடுச்சான். சரி வாங்கி வந்துடலாமா பூர்விகால? டேய் நான் இருக்கிற ஃபோனே வச்சுருக்க வேணாமா? வேற கடையில் வாங்கிக்கலாமா? டேய் நான் இருக்கிற ஃபோனே நான் தூக்கி போட்டு பட்டன் ஃபோன் 2 பேர் வாங்கினே அதை யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ரீசார்ஜ் வேலை அதிகமாகிட்டுக்குது. 300 ரூபாய் 350 ரூபாய்க்கு போட்டால் மாதத்துக்கு 700 800 போயிடுது. இல்லை போனால் எப்படி கொடுக்குறது? இல்லை பட்டன் உங்களுக்கு ஐஃபோன் வேற இல்லை, அந்த அது 5G வந்துச்சுன்னா அதுக்கு ஒன்று இப்போ ரேட்டு, புது 5G சிம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. இப்போ ரேட் ஏற்றிட்டே போகும். ஆரம்பத்தில் ஃப்ரீன்னு கொடுத்தீங்களாடா சிம்மு, அதுக்கப்புறம் எங்கடா அதே அது ஃப்ரீன்னு சொல்லி எங்கேயோ கொண்டு போய் விட்டீங்கடா பாவீங்களா. மாதத்துக்கு 700 800 ரீசார்ஜ் பண்ணா என் சம்பளம் காசு என்னடா வருது? பெரிய ஃபோன் யூஸ் பண்றாங்க, நான் மட்டும் பட்டன் ஃபோன் வச்சிருந்தா இனிமேல் அது பழக்கமாயிடும். உனக்கு போர் அடிச்சுச்சுன்னா போய் இனிமேல் டிவி பார்க்கறத மறந்துட்டோம். இனிமேல் டிவி ஓகேவா? பட்டன் ஃபோன் இனிமேல் யூஸ் பண்ணலாம். ஓகே
போய் ஒரு பட்டன் 2 பட்டன் ஃபோன் வாங்கி வரேன். இது அப்படியே போட்டு சேஞ்ச் பண்ணிட்டு 2 பட்டன் ஃபோன் வாங்கிக்கலாம். ஓகேவா? பாடா பட்டன் ஃபோன் வாங்கி வந்தாச்சு. இனிமேல் என் காசை எவனாலும் பறிக்க முடியாதுடா. இதுக்கும் 200 தரணும். பரவாயில்ல, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஓகே, பட்டன் ஃபோன் வாங்கி வந்துட்டோம். போர் அடிக்குதே, இந்த பாட்டு இருக்குதா இல்லை? A few moments later. சரி, டிவி அதை பார்க்கலாம். டிவி போடுமா, ஆஃப் பண்ணிடுமா. அவசரப்பட்டோமோ, நம்ம அடிமை ஆயிட்டோமோ ஃபோனுக்கு. பட்டன் ஃபோன் வச்சு நிறுத்த முடியல. அப்படின்னா போர் அடிக்குது. சொல்றா, இன்ஸ்டாகிராம்லையா? ஆஹா, எப்போ போட்ட? இல்லை மச்சான், நான் பட்டன் ஃபோன் வாங்கிட்டேன். ஆண்டா, அப்படியா? சரி மச்சான், சரி. ஐயோ, ஃபோன் விற்றதுக்கப்புறம் எவ்வளோ ஃபோன் பண்ணி வெறுப்பேற்றுறானுங்களே. இன்ஸ்டாகிராமில் அது வந்திருக்கு இது வந்திருக்குன்னு. தப்பு பண்ணிட்டோமோ, ஃபோன் வச்சிருக்கக்கூடாதோ. பெரிய வீராப்பா ஃபோன் விற்றுட்டோம். ஃபோன் இல்லாமல் இருக்க முடியலையே. சரி, அவகிட்ட சொல்லி பார்க்கலாம், திட்டுவான்னு நினைக்கிறேன். சரி மா, என்ன கோமாரால் ஒன்றும் ஃபோனு மறுபடியும் போய் பட்டன் ஃபோன் வாங்கினான்றியா? ஃபோன் ஏன்னுட்டு இல்லைம்மா, ஃபோன் பட்டன் ஃபோன் இல்லைம்மா, பெரிய ஃபோன் விற்றோம்ல, அது போய் வாங்கி வந்துடலாமா? மயிர் பேசுன நீ 800 ரீசார்ஜ் 1000 ரீசார்ஜ்ன்ட்டு உடம்போக்கு பாத்ரூமுக்கு ஃபோன் இல்லாமல் உட்கார முடியுமா உன்னால? அரை மணி நேரம் போய் முக்கின்னு இருப்பேன் ஃபோன் வண்டிங்கன்னு. எனக்கு தான் தெரியுமே, நம்மளெல்லாம் பட்டன் ஃபோன்லாம் வச்சுன்னு வாழ்க்கை நடத்த முடியாதுன்ட்டு. நம்ம தான் அடிக்ட் ஆகிட்டோம் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு. புதியில உனக்கு உடம்போக்கு. மேனேஜர் வேறு ஃபைல் வேறு பிடிஎஃப் கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ண சொன்னார். பண்ணிவிடுவோம், இல்லைன்னா அதுக்கும் திட்டுவார். ஃபோன் வருது. ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்க? ஆஃபீஸில் வேலையாக இருக்கமா? என்ன சொல்ல? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு என்னோட டேட்டா லிமிட் காலி ஆயிடுச்சு. ரீசார்ஜ் தான் பண்ணிட்டேனம்மா 350 ஐயோ, ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க? அது இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் என்னோட 2 GB டேட்டா காலி ஆயிடுச்சு. 2 GB டேட்டா காலி ஆயிடுச்சா? ஆமாங்க. அரை நாள் கூட போலாமா 2 GB டேட்டா காலி ஆயிடுச்சுன்றா? ஆமாங்க, காலி ஆயிடுச்சு. இப்போ குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும், ஃபோன் பார்த்து தான் சாப்பிடுவோம். அதனால நீங்க அந்த 50 ரூபா ஒரு நாள் பேக் இருக்கும்ல, அது போடுங்க. ஓ, 350 ரூபா போறது இல்லாம டெய்லி இது வேற 50 ரூபா கணக்கு போட்டா 1500 ரூபாய் ஆயிடுது. என்னங்க புலம்புறீங்க? அப்போ குழந்தைக்காக போட மாட்டீங்களா? குழந்தைக்காக போட மாட்டீங்களா? போ பண்ணிடுறோம். இல்லையா? குழந்தைக்காக போட மாட்டீங்களா? நீங்க பேசினீங்கம்மா, வைமா.